வதக்கின தக்காளி வெங்காயம்லாம் ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது வந்து வெள்ளை மூக்கல்ல கிரேவி செய்கிறதுக்கு தான் இதை நான் செஞ்சுருக்கேன். இப்போ ஆறட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த வதக்கின கலவை கூடவே நம்ம வேக வச்சு அந்த கொண்ட கடலையை ஒரு 10 சேர்த்துக்கிட்டோமா கிரேவி வந்து நல்லா திக்னஸாக கிடைக்கும். அதுக்கு தான் இது கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வாங்க அரைச்சி மிளகாய் பொடி, கலருக்கோசரம் காஷ்மீர் மிளகாய் பொடி, தனியா பொடி, கல் உப்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு கொதி வந்தால் போதும். தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருக்கணும் தயிர், புளிக்கக்கூடாது அவ்வளோவா. ஒரு மீடியமான தயிரை ஊற்றிக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம், கசகசா அரைச்சி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா முந்திரி கூட ஊற்றிக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் சேர்க்கல, தயிர் சேர்த்துருக்கேன். ஒரு கொதி வரட்டும், தட்டு போட்டு மூடிக்கலாம். வேக வச்ச மூக்கடலை அவ்வளோதாங்க, ரெடிங்க. ருசியான வெள்ளை மூக்கல்ல கிரேவி. இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கலரும் சேர்க்காம நேச்சுரலியாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கொண்டக்கடலை கிரேவி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.